84 வந்து அக்டோபர் மாதம் அவர் வந்து உடல்நலம் குன்றி அப்போலோ மருத்துவமனையில் சேர்றாரு. அக்டோபர் 11ஆம் தேதி என்னமோ சேர்றாரு அவர். பிரதமர் இந்திரா காந்தி வந்து அவரை பார்த்துட்டு போனாங்க. அப்பதான் அப்போலோ மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு காலம் ஆகுது. 83ல் ஆரம்பிக்கப்பட்ட அப்போலோ மருத்துவமனை 84 எம்ஜிஆர் போய் சேர்றாரு. அக்டோபர் 31ஆம் தேதி இந்திரா காந்தி இறந்துடுறாங்க. அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்துடுறாங்க. அவங்க முன்னால வந்து இவர் அமெரிக்காவுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று பிளான் பண்றாங்க. சிறப்பு விமானங்களை மத்திய அரசு தான் ஏற்பாடு செய்யுது. மத்திய அரசு ஏன்னா இவரோட உடம்ப வந்து அந்த கண்டிஷன்ல வந்து வானத்தில் பறக்கும்போது அந்த ஆக்சிஜன் லெவல்ஸ் தான் குறையும் போது அதை எப்படி பாதுகாக்கணும், சிறப்பு ஆம்புலன்ஸ் மாதிரியாக விமானத்தை வடிவமைச்சு தான் கொண்டு வந்தாங்க. அமெரிக்காவுக்கு போறாரு. அங்கே சிறுநீரக அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு 84 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் சேர்த்து வச்சுறாங்க. 85 வர வேண்டிய எலெக்ஷன் வந்து 84 கொண்டு வந்துடுறாங்க. 84 கொண்டு வந்துட்டு எம்ஜிஆர் வந்து அங்கே இருந்துகிட்டு தேர்தலில் போட்டி போட்டார். எம்ஜிஆர் வந்து நினைவிலே இல்லை, ஒரு கையெழுத்து ஆரம்பிறப்புனே போட்டார்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வந்தது. அந்த கூட்டணி ஃபர்ஸ்ட் டைம் அந்த அலையன்ஸ் அது வந்து அந்த அலையன்ஸ் வந்து எம்ஜிஆர் அமெரிக்காவில் படுத்துக்கிட்டு டிசம்பர் மாதம் தேர்தல் அமோகமாக ஜெயிச்சார்.